காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டினான். காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம். மகனே, மகளே, நோக்கத்தோடு போய்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, உனக்கு ஏதோ லாபம் வேணும், ஏதோ வெற்றி வேணும், ஏதோ இந்த உலகத்தில் மதிப்பு வேணும் என்று அலையாமல் உன்னை அழைத்தவர் பின்னால் போய்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களுக்கு காயம் கட்ட எண்ணெயும் திராட்சரசமும் உன்னிடத்தில் உண்டா? அவர்களுக்கு பரிதாபம் போதாது, ஐயோ விசாரிக்கிறேன் என்று சொன்னால் போதாது, அவங்க கூட போய் நின்னா போதாது, அவர்களுக்கு கொடுக்க எண்ணெயும் திராட்சை ரசமும் தேவை. எண்ணெயும் திராட்சை ரசமும் தேவை. அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் என்றால் தேவனுடைய ஜீவன். தேவனுடைய ஜீவன் என்பது உங்களை விசுவாசத்தில் நடத்தும். தேவனுடைய ஜீவன் என்கிறது உங்களை தைரியத்தில் நடத்தும். அபிஷேகத்தில் நிரம்பி ஜீவனும் தைரியமும் விசுவாசமும் நிறைந்தவர்களாய் நிற்கிறதற்காகவே தேவன் நோக்கத்தோடு இந்த பயணத்தில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா, அல்லேலூயா. கையில காசு இல்லைனாலும், கூட யார் இல்லைனாலும், நமக்கு திராணி இல்லைனாலும், நமக்குள் இருக்கிற அபிஷேகம், அல்லேலூயா, நமக்குள் இருக்கிற அபிஷேகம் எண்ணெயாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள பொங்கிக் கொண்டே இருக்கணும். இந்த எண்ணெய் தேவை, இந்த அபிஷேக எண்ணெய் தேவை. நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா இன்னும் சபைக்குள்ள வராத எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அத்தனை பேரையும் தேவனுடைய மகிமைக்குள்ள சபைக்குள்ள கொண்டு வர எண்ணெய் தேவை, அபிஷேக எண்ணெய் தேவை. அந்நிய பாச பேசி ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு! உலகத்தை மறந்து கடமையை விட்டு அந்நிய பாச பேசி எவ்வளவு நேரம் ஆவியானவரோடு ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய ஜெபத்தின் அறிவு மங்கி அபிஷேகம் பொங்கி தேவனுடைய பாதத்தில் ஊற்றப்படுகிற நேரம் எவ்வளவு! என்ன இருக்குதா? என்ன இருக்குதா? உங்க பிள்ளைகளுக்கு என்ன நீங்க கொடுக்காததுனால தானே உங்க பிள்ளைங்க உங்க சத்தத்தை கேட்கிறது இல்ல. உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன கொடுக்காததுனால தானே இன்னும் பிசாசு கையில் அவங்க குற்றுயிராய் விழுகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க எண்ணெய் உண்டா? எண்ணெய் உண்டா? ஆத்தும பாரம் நிறைந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை பிழிய ஒப்பு கொடுத்தார். பிழிய ஒப்பு கொடுத்தார். ஒலிவம் எண்ணெய் ஒலிவ பழத்தில் பிழிஞ்செடுக்கிறது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை பிழிய ஒப்பு கொடுத்தார். சகோதரனே, சகோதரியே, உனக்கு உன்னுடைய அன்புக்குரியவர்களுக்காக நீ தேவ சமூகத்தில் பிழிய உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? அவர்களுக்காக தவிக்கிற தவிப்பு எப்படிப்பட்ட தவிப்பு! நான் சொல்லித் தர்றதுக்கு எனக்கு முடியாது. நீங்க பார்க்கணும்னா ஐசியூ யூனிட்ல போய் பாருங்க. மரணத்துக்கு போராடி கொண்டு இருக்கிற மனிதன் எப்படி ஜீவனுக்காக தவிப்பானோ அதே போல தேவ சமூகத்தில் ஜப அறையில ஆவியானவரோடு நீ தவிப்பாய் என்றால் அந்த எண்ணெய் உன்னை சூழ இருக்கிறவர்களுடைய காயங்களை கட்டும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.